ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உருமாறிய ஒமைக்ரான் தொற்று தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொற்று குறித்து அனைத்து விமான நிலைய தலைமை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் ஒமைக்ரான் தொற்று ஏற்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது இந்திய பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உருமாறிய ஒமைக்ரான் தொற்று தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா 31 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்ட உடன்பாட்டின்படி பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். மேலும் 10 நாடுகளுடன் உடன்பாடு மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், போட்ஸ்வானா, சீனா, ஜிம்பாப்வே, மொரீஷியஸ், நியூசிலாந்து, ஹாங்காங், சிங்கப்பூர், இஸ்ரேல் நாடுகள் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரை வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளும் உடன்பாடு ஏற்படுத்தப்பட உள்ள 11 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். ஒமைக்ரான் தொற்று பாதித்துள்ள நாடுகளின் பொருளாதாரமும் சுற்றுலாவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டார். உருமாறிய ஒமைக்ரான் தொற்று குறித்து நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலைய தலைமை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விமான நிலையங்கள் பராமரிப்பு, சர்வதேச பயணிகள் போக்குவரத்து, பரிசோதனை முறைகள், துறைமுகங்களில் பயணியர் போக்குவரத்து மற்றும் நாட்டின் எல்லைப் பகுதிகளின் போக்குவரத்து குறித்து விவாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் ஒமைக்ரான் தொற்று ஏற்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று தொடர்பான பரிசோதனைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரேசில், நியூசிலாந்து, மொரீஷியஸ், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், போட்ஸ்வானா, ஜிம்பாப்வே, இஸ்ரேல் போன்ற 11 நாடுகளை பொறுத்தவரை ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருபவர்களை பரிசோதிக்கிற பணிகள் ஒவ்வொரு விமான நிலையத்திலும் மொத்த பேருடைய மாதிரிகளையும் பரிசோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று இரவு வரை சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 விமானங்களிலும் வருகை தந்தவர்கள் இந்த 11 நாடுகளில் இருந்து 477 பேர் வந்திருக்கிறார். இந்த 477 பேருடைய மாதிரிகளும் எடுத்து பரிசோதிக்கப்பட்டதில் யாருக்கும் ஒமைக்ரான் வைரஸ் பரவல் இல்லை என்பது உறுதியாகி அனைவருமே நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. உலகம் முழுவதும் ஒமைக்ரான் தொற்று குறித்த கவலை நிலவுவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ரோஸ் அதனோம் கேப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நாடுகளில் குழப்பம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஒமைக்ரான் தொற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். 23 நாடுகளில் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நோயை கண்டுபிடிப்பதற்கும் தடுப்பதற்கும் தேவையான ஆய்வுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மத்திய அரசு இதுவரை 138 கோடியே 46 லட்சம் கோவிட் தடுப்பூசிகள் மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 22 கோடியே 78 லட்சம் தடுப்பூசிகள் தற்போது மாநிலங்களின் கையிருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை 125 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 9765 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது. மாநிலங்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 12 உறுப்பினர்கள் மீதான உத்தரவை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற இயலாது என அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து ஏற்பட்ட அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, இந்தியா கோவிட்-19க்கு எதிராக உலகின் மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நோய் தொற்று பரவும் வேகம் குறைந்தாலும் அது இன்னும் முழுமையாக அகலவில்லை. எனவே தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், கை சுத்தம் பராமரிப்போம், தனிநபர் இடைவெளி கடைபிடிப்போம், தடுப்பூசியை தவறாமல் போட்டுக் கொள்வோம்.
தமது இந்திய பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். வரும் 6ஆம் தேதி இந்தியா வரவுள்ள நிலையில் ரஷ்யாவின் கிரெம்ளினில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையும் ரஷ்யாவின் கொள்கையும் பல்வேறு அம்சங்களில் ஒத்த கருத்துக்களை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு திட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இந்தியாவின் நிலை கவனிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், கோவிட் தொற்று தடுப்பு மருந்துகள் மற்றும் தடுப்பூசியை உற்பத்தி செய்வதிலும், எரிசக்தி, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளிலும் புதிய ஒத்துழைப்பு திட்டங்களை ஏற்படுத்த இருப்பதாக திரு விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் ஐரோப்பிய தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், பாரத் மாலா மற்றும் பிரதமரின் சாலை மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் 1,00,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2ஆம் கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என்றும், வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். வங்கக்கடலில் புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு கூட்டம் மத்திய அமைச்சக செயலர் திரு ராஜீவ் கௌபா தலைமையில் கூடி ஆய்வு மேற்கொண்டது. ஆந்திரா, ஒடிஷா, மேற்குவங்கம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைமைச் செயலர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் 32 குழுக்கள் ஆயத்த நிலையில் உள்ளதாகவும், இந்திய ராணுவம் மற்றும் கடற்படை கப்பல்களும் விமானங்களும் தயாராக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் பத்திரமாக கரைக்கு திரும்புவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்படக்கூடிய கரையோரங்களில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வரும் சனிக்கிழமை புயல் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகளின் துறைகள் ஒருங்கிணைந்த முறையில் செயலாற்ற வேண்டுமென திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டார். 2021-22ஆம் ஆண்டிற்கான கரீப் பருவத்திற்கான நெல் கொள்முதல் சுமூகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும், இதுவரை 290 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலங்கானா, ஒடிஷா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலையின் மூலம் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணியின் 89வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சமூக நீதி போர்க்களத்தில் பெரியாரின் கொள்கையை சளைக்காமல் பின்பற்றியவர் திரு கி வீரமணி என்று குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் என அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இம்மாதம் 13ஆம் தேதி முதல் கட்சியின் நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு அரையிறுதியில் பிரான்ஸ் அர்ஜென்டினாவை எதிர்கொள்கின்றன. இப்போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர், ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உருமாறிய ஓமைக்ரான் தொற்று தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொற்று குறித்து அனைத்து விமான நிலைய தலைமை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் ஓமைக்ரான் தொற்று ஏற்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது இந்திய பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.